நாட்டில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது. அதை போய் அரசு அதிகாரிகள் பார்க்கணும். ஒரு கிளியை வச்சு ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் போய் அதை பார்த்துட்டு அவங்க நம்பிக்கையோட அது என்ன கிடைக்குதோ ஒரு மனசுக்கு ஒரு மனநிறைவோட போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கிளியை வச்சு ஜோசியம் பண்ணுற ஒருத்தரை போயிட்டு அவர் வந்து தங்கர் பிச்சான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னதுக்காக போய் கைது பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து பயத்தினுடைய எதிரொலி. அப்படி ஒரு ஏவப்பட்டதால தான் இவங்க போய் அதை கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கிளியை வந்து கைது பண்ணுறது இவங்களுக்கு ஏற்பட்ட கிளியன் மூலமாக தான். அதனால் முதல்ல அந்த கிளி வந்து இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. போக போக பாருங்கள். நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம். அதாவது நீங்கள் இந்தியா முழுக்க எவ்வளோ கிளிகள் இருக்கும், எப்படி ஜோசியம் பண்ணிகிட்ருப்பாங்க, போய் பண்ண முடியுமா? ஒன்று பண்ணிட்டாங்கள, எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வரணும் செய்தி. இதே வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த வேலையை பார்க்கணும். இதெல்லாம் செய்யாதீங்க, ரொம்ப தப்பு. இது வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதியா, கிளி வந்து பாவம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துட்டிங்கன்னா வேறு. கண்ணில் எதிர்படுற எவ்வளவோ இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், வரீங்களா, கிராமத்துக்கு வரீங்களா, எப்படி வந்து நாங்கள் ஏர் ஓட்டுறோம் மாட்டை வச்சு, எப்படி வண்டி ஓட்டுறோம். மூக்கணாங்கயிறு குத்தாமல் எதாவது பண்ண முடியுமா? காலில் லாடம் அடிக்காமல் பண்ண முடியுமா மாட்டை? அது வதையும் இல்லையா? அதெல்லாம் சிலதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே அடியாக ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காதிங்க. குறிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு என்னென்ன செய்ய போகிறீங்களா நீங்கள் ஒரு எய்மோட வச்சுருக்கீங்க சார்? விவசாயிகளுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு சார். நான் இதுக்குள்ளே வந்திருக்கிறதே கடலூர் மாவட்டத்தினுடைய விவசாயத்தை புனரமைக்க தான். விவசாயம் வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான உணவு உற்பத்தியில் கடலூர் மாவட்டம். வெறும் நெல் விளையிறது உணவு உற்பத்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். பயிர் வகைகள்லேருந்து, கனி வகைகள்லேருந்து, விதை கொட்டை வகைகள்லேருந்து, கரும்பு, பலா, வாழை எல்லாம் அதிக அளவில் பயிரிடக்கூடிய இடம் கடலூர். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படவே இல்லை. அப்படியே அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு உற்பத்தி ஆச்சுன்னா அந்த பொருளை கொண்டு போய் உடனே விற்கக்கூடாது. அதை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணும். அதை ஒவ்வொன்றுலையும் நான் மாற்றுவேன். முதல்ல வந்து கரும்பில் தொடங்குவேன். கரும்பை உடனே கொண்டு விற்கவே கூடாது. அவன் அழணும், ஆலக்காரன் கெஞ்சணும். அதுக்கு நம்மக்கிட்டே வழி இருக்குது. அடுத்தது ரெண்டாவது வந்து முந்திரி வந்து உலக அளவில் மிகச்சிறந்த தரம் நம்பர் 1 பண்ருட்டி முந்திரி. அந்த பண்ருட்டி முந்திரியோட விலை வந்து 6500 ரூபா இருக்குன்னு ஒரு மூட்டை கொட்டை. ரொம்ப 50,000 விற்க வேண்டியதுங்க. 6500 விற்றா அது எப்படி இருக்கும்? வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி நம்ம முந்திரியோடைய மதிப்பு வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு வழி பண்ணுவேன், சரிங்களா? அதை மதிப்பூட்டு பொருளாக மாற்றி பண்ண முடியும். யாரும் விற்க வேண்டிய தேவையில்லை. அடுத்தது பலாவை வந்து நீங்கள் மரத்தில் நேரடியாக வெட்டி கொடுக்குறதோ, அப்புறம் பழுத்த உடனே தூக்கி யார்கிட்டே கொடுத்துட்றது, இது வேஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பலாவில் வந்து வீணான மூலப்பொருளே கிடையாது. அத்தனையும் பணம். பலாவில் வடிகிற அந்த பால்லேருந்து, அதனுடைய தண்டுலேருந்து, உள்ளே இருக்கிற காம்புலேருந்து அவ்வளவும் பணம். அந்த வெளியில் இருக்கிற முள் இருக்குல்ல, அது கூட பணம். அதனுடைய தொழில்நுட்பத்தெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்தோனேஷியா, கம்போடியா, வேறு எங்கே போனேன், வியட்நாம். இது இந்த கிழக்காசியாவினுடைய பெரிய பயிர் வந்து பலா தான். அந்த மக்களோட உயிர் வாழறதே அந்த பலாவில் தான். அங்கே யாரும் விற்கிறது இல்லை. அவங்களே வந்து வேல்யூ அடிஷ்னலாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது ஒரு பலாக்காயினுடைய விலை வந்து 3000 ரூபா அளவில் விற்கிது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.